ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வெளியில பயங்கரமான மழை வந்துட்டு இருக்குங்க. அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் சொல்லிட்டு வானிலை அறிக்கையில சொல்லிக்கிறாங்க. அது போல பார்த்தீங்கன்னா தயவு செய்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்கினா மட்டும் வெளியே வாங்க, இல்ல முக்கிய தேவைக்காக மட்டும் வெளியே வாங்க. அடிக்கடி எல்லாத்துக்கும் வெளியே வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுருங்க. அது போல பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசாங்கம் வந்து எல்லாத்துக்கும் தயார் நிலையில இருக்கிறாங்க. ஸோ எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஏதாச்சும் வந்தாலும் சரி, மழையினால கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை கால் பண்ணுங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை தொடர்பான புகார் மீட்பு பணிகளுக்கு 1913, அதாவது எக்ஸ்டென்ஷன் 150 வந்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைன் கிடைக்கும். கட்டுப்பாட்டு அறையை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணனா 044-256-19204 044-256-19204 ஆகிய எண்களை வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸோ அதனால தயவு செய்து வீட்டில் இருங்க, ஸ்டே சேஃப். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட பிறந்தநாள். நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. திரைப்பிரபலங்களும் சரி, பார்த்தீங்கன்னா நம்முடைய சிஎம்மும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல விஜய் நிர்வாகிகள் ஏகப்பட்ட பேர் சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்துக்கள் போட்டு இருக்காங்க. என்ன திடீர் பாசம்னு சொல்லிட்டு தெரியல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடில என்னென்னலாம் பேசுனீங்க, ரஜினியை வந்து எவ்வளவு வயசுக்கு மரியாதை கொடுக்காம என்னென்னலாம் கிண்டல் பண்ணீங்கன்றது எதுவும் தெரியல. அதாவது போன வருஷம் ஒரு வாழ்த்து தெரிவிச்சாரா, இல்ல அதுக்கு முந்தின வருஷம் வாழ்த்து தெரிவிச்சாரான்னு சொல்லிட்டு கூட தெரியல. ஏன் திடீர் பாசம் புரியல. சரி விடுங்க, எப்படி இருந்தாலும் ஒரு அரசியல் ஸ்டண்ட் தானே. இதுல நான் என்ன கண்டுபிடிச்சி பார்க்க வரேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம புதிய தலைமுறை சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் சேட்டலைட் பார்ட்னர் ஆயிட்டாங்க நினைக்கிறேன் டிவிஏ கட்சிக்கு. அதாவது வாழ்த்து தெரிவிச்சாங்க, அது நீங்க போடுறீங்க, ஓகே. அது என்ன இந்த போட்டோ, முன்னாள் தெலுங்கானா சிஎம்மோட பக்கத்தில் நிற்கிற ஒரு போட்டோ ஒன்று போட்டுட்டு அது நைஸா அப்படியே அதை எடிட் பண்ணி அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டுருங்க. எல்லாரும் கண்டுபிடிச்சி கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க. எதுக்கு இதெல்லாம், எதுக்குங்க இந்த விளம்பரம்? விஜய் வந்து எவ்வளோ போட்டோஸ்லாம் வச்சிருப்பாரு, ரஜினி சார் நிக்கிற மாதிரி போட்டோலாம் அதுல எடுத்து போறது தானே. எதுக்கு இந்த ஃபேக்கு போட்டோ? இது ஃபேக்கு ட்ராமா பண்றது எல்லாமே ஃபேக்காவே இருந்தா எப்படிதான் அது? ட்விட்டர்ல ஒரு பேஜை பார்த்தோன்னே எனக்கு அதிர்ந்து போயிட்டாங்க. உண்மையாவே அதிர்ந்து போயிட்டேன். என்னடா அது இந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களே, பயங்கரமான. அதாவது இந்த வீடியோவை பார்த்த உடனே பொதுமக்கள் எல்லாமே வந்து இறங்கி வந்து டங்குன்னு ஓட்டு போட்டுருவாங்க போல. ஸோ அந்த ஒரு நினைப்பு தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஐடிவிங்க பேஜை நான் எந்த கட்சியிலும் நான் பார்த்தது இல்லை. இவனுங்க இன்னும் வந்து சினிமா விட்டு வெளியே வரல. உண்மை அதான் ஃபேக்ட். நான் இன்னொரு ஐடியாவும் கொடுத்துறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, விஜயோட எல்லா வீடியோ எடுத்துங்க. நல்ல செஞ்ச வீடியோலாம் இல்ல, சினிமால வச்ச வீடியோலாம் எல்லா படத்துலையும் நல்லது பண்ணிருப்பாரு. ஏழைங்களுக்கு பிரச்சனை சண்டை போடுவாரு, கவர்மெண்ட் அதிகாரிகளை வந்து சண்டை போட தட்டி கேட்பாரு. பாத்தீங்களா, நிறைய படத்துல சீன்லாம் வரல, அந்த மாதிரி சீன்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பண்ணுங்க, ட்விட்டர்ல போட்டுருங்க. ஏய், இது அரசியல்யா, கட்சிக்காரங்க நீங்களா? நீங்க வந்து சோசியல் சர்வீஸ்ல இறங்கணும். இன்னும் வந்து சினிமாவை பிடிச்சி தொங்கிருந்தீங்கன்னா என்ன பண்றது உங்களை வச்சுக்கிட்டாங்க. இதுல வேற நீங்க பயங்கரமான ஒரு 2026 சிஎம் வரைக்கும் அமைச்சர்கள் வரைக்கும் நீங்க முடிவு பண்ணிட்டுக்கிறீங்களப்பா இந்த சினிமா வச்சுக்கின்னு. மக்கள்னா அவ்வளவு முட்டாள் வச்சுட்டு இருக்கீங்களா? நான் உங்களுக்கு தான் சொல்றேன், சினிமாவை பார்த்து ஏமாந்துடாதீங்க. உங்க தளபதி வந்து படத்துலதான் வந்து சண்டை போட்டு காப்பாத்துவாரு தவிர வந்து இதெல்லாம் வேலைக்கு வரும். அதனால தானே அது படத்துல நினைப்புனால தானே உங்களுக்கு படமாவே போட்டு கட் பண்ணி ட்விட்டர்ல போட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து சாத்தியமா அந்த வீடியோல? அதாவது இவர் சிஎம் வந்து கேக்குறாராம், அதாவது இவர் சிஎம் ஆயிட்டாப்புலையா, அது எக்ஸிஎம் கூட்டு கேக்குறாங்க. அரிசி என்ன விலைன்னு தெரியுமா? பெட்ரோல் என்ன விலைன்னு தெரியுமா? பால் பாக்கெட் என்ன விலைன்னு தெரியுமா? மானிட்டர் என்ன விலைன்னு தெரிஞ்சோன்னு அவர் சொல்றாராம், இந்த மாதிரி எவ்வளவு ரேட்டுன்னு சொல்றாராம். இதெல்லாம் சாத்தியமாங்க? ஏடா டேய், படத்தை விட்டு தயவு செய்து வெளியே வாங்கயா, அவங்கள பார்த்தா சிரிப்பு தான் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. செங்கல்பட்டு தாம்பரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து டீ கடை வந்து மாநாடுக்கு போயிட்டு வரவையில் வந்து ஒரு நம்பர்லாம் இருந்துச்சா. அதில் வந்து ஒரு லேடி என்ன பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி எங்களுக்கு டீ கடை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா. உடனடியாக வந்து ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அண்ணன் என்ன பண்றாரு, புசி ஆனந்த் தலைமையில போயிட்டு அவங்களுக்கு ஒரு டீ கடை வச்சு கொடுக்குறாரு. சரி வச்சு கொடுத்தா வச்சு பாருங்க. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் இருக்கு, பாருங்க வீடியோ பாருங்க. நாங்க வந்து வேலைக்கு போனாதான் சாப்பாடுன்ற மாதிரி இருந்துச்சு. நாங்க வந்து நிறைய இடத்துல எடுத்து கேட்டோம், யாரும் செய்யல எங்களுக்கு. நாங்களும் வந்து என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும் போதுதான் அண்ணன் கட்சி மீட்டிங்க்கு சொல்லியிருந்தாங்க. விழுப்புரத்துல நடந்ததுல மாநாடு அது சொல்லியிருந்தாங்க. அது சரின்னு சொல்லிட்டு அங்க போனோம். அங்க வந்து நிறைய பேர் நம்பர் எல்லாம் போட்டுருந்துச்சு. அங்க போனோம், ஆனந்த் சார் இருந்தாரு. நாங்க போய் கேட்ட உடனே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு.
அண்ணன் முதல்ல நான் அமைச்சரா, ஆனா எல்லாருமே ஓனர் ஆயிடலாம் சொல்ல வரேன். இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்களே, இந்த வீடியோல அவங்க சொல்றாங்க, அந்த லேடி சொல்றாங்க, சொல்லும் போது அவங்க ஆக்டிவிட்டிஸை பாருங்க. அவங்க பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, அப்படி பாக்குறாங்க. ஏன் பாக்குறாங்கன்னா அந்த டைலாக் வந்து கரெக்டா பேசுறனா இல்லையான்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் ஒன்று சொல்றாங்க, நாங்கெல்லாம் முன்னாடிலாம் வந்து வேலைக்கு போனதான் காசு, வேலைக்கு போனதானே காசு கொடுப்பாங்க, எனக்கு புரியல. அதுக்கப்புறம் அது எப்படி தளபதி முதலமைச்சரான எல்லாரும் ஓனர், எப்படிங்க ஓனர் ஆக்குவீங்க? எப்படி 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 ஓனர் ஆக்குவீங்க தெரியல. என்ன வர சீமான் மாரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க, எனக்கு புரியல. அங்கே இருந்து டைலாக்ல எடுத்துட்டீங்களா, இல்லை ஒருவேளை சீமான் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் சேர்ந்துட்டீங்களா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. அவங்க கிட்ட நான் அதே கேள்வி நான் திருப்பி நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி, தளபதி உங்க விஜய் வந்தாருன்னா சிஎம் ஆயிட்டாருன்னா எல்லாரும் ஓனர் ஆயிடுவாங்க, அப்போ வேலை செய்யறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்களே, கரெக்டா இல்லையா? இதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப் ஒன்று கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பாலான்னு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த விஜய் டிவியில் வருவாரு. அவர் எத்தனை பேருக்கு எத்தனை உதவி பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? அதாவது சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், அவங்களாம் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்க. இவர் பாலா மட்டும் கிடையாது, அதாவது ஒரு தொகுதியிலே பார்த்துட்டு ஒரு 100-150 பேர்ட்ட இருந்து உதவி பண்ணிட்டு இருக்கான். அவன் போடுவான் வீடியோவை. நீங்க என்னமோ பெரிய இது பண்ண மாதிரி ஒரு பில்டப். இதுல வேற வந்து நியூஸ், ஏகப்பட்ட நியூஸ் செய்திகள்லாம் போயிட்டு இது போய் எடுத்து பெரிய பரபரப்பா ஒன்று ஆக்குறீங்களே, இதெல்லாம் ஏன்? அட ஏயா, எதுக்கு இவ்வளவு பில்டப்பு? நீ நல்லது பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளியே தெரிய வரும். எல்லாமே வந்து போட்டுட்டு இருக்கீங்க, உடனே சொல்லுவீங்க வந்து நீங்க இந்த கவர்மெண்ட்ல பண்றதுலாம் மட்டும் ஏன் வீடியோ போறீங்க? அடடா டேய், இது கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட்ல என்னென்ன பண்றதுன்னு மக்கள்கிட்ட காட்டுவாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இன்னும் ரீல்ஸ் போட்டுக்கிறீங்க, அப்ப என்ன பண்றீங்க? ஏதோ புதுசா ஒரு ஆக்டிங், அதாவது படத்துல கூட பார்த்தது இல்லை, ஆனா இந்த அளவுக்கு ஓவர் ஆக்டிங் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு தளபதி விட்டு நீங்க நல்லா நடிக்கிறீங்க புஷியானந்த் சார், ஆனா வேற லெவல் ஆக்டிங் உள்ளது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடந்திருக்குங்க. அது சென்னையில தான் நடந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா தாவேகா கொடி ஏற்றி போர்டு வைக்கிறதுக்காக ஒருத்தர் வராரு. எல்லாமே கூரெல்லாம் கூட்டி எல்லாம் பக்கம் வராங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் போயிட்டு அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு, தம்பி இதெல்லாம் இப்படிதான்ப்பா, இப்படிதான் இருக்குது, இதெல்லாம் அதை ஏமாத்துறன்னு சொல்லி, அதாவது அங்கேயே சொல்றாப்புல, இந்த மாதிரிலாம் ஏமாறாத, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனடியாக வந்து மனமாற்றம் அடைந்து பழைய கட்சியான திமுகவிலே வந்து இணைஞ்சிடுறாரு. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொல்லி புரிய வச்சு அவங்க வந்துருவாங்க. ஒன்னும் சிம்பிள் தான். என்னன்னா அவங்க சும்மா படத்தை பார்த்து ரொம்ப மைண்டு இதுவாயிட்டு இருக்கனால, அதனால இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ரொம்ப புதுசா வரனால தளபதி வந்து படத்துல நினைச்சு நம்மளை வந்து இது பண்ணிட்டாரு, இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அதே போல வந்து இந்த நிகழ்வு காலத்திலேயே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லி புத்திமதி சொல்லி நீங்க புரிய வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்துருவாங்க. கண்டிப்பா வந்து கட்சி மாறிடுவாங்க, டோட்டலா மாறிடுவாங்க. அது 100% நம்பிக்கை இருக்கு. அதே போல ஏமா நான் இந்த வீடியோ பார்த்து வந்து சீமான் கட்சிக்காரர் நினைச்சுக்க போறீங்க, உங்க கட்சிக்கெல்லாம் வந்துடுவாங்கன்னு. உங்க கட்சியில யாரும் வரவே மாட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையே வெறுத்துட்டு போயிடறாங்க. அவங்க கிட்னி மட்டும் தான் விட்டு வைக்கல, மத்த பிடிக்கினேன், புரியுதா? அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. அதாவது கட்சி தொடங்கி ஒரு 2 மாசங்குள்ள ஆகல, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் நடந்துட்டு இருக்குங்க. அதை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த தேவா அவர்கள் வந்து என்ன பண்றாரா, காசை வாங்கிட்டு பொறுப்பு போறாரு. அவங்க கஷ்டப்பட்டு கொடி கட்டுறது, விஜயோட படத்துக்கு பேனர் வைக்கிறது இருந்திருப்பாங்களா, அவங்களாம் விட்டுட்டு வந்து காசு வாங்கிட்டு வேற யாரோ பதவி கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிட்டு இறக்குற அளவுக்கு ஆகி போச்சுங்க. அவர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. ஸோ அங்க பார்த்தோன்னா ஒரு தள்ளுமுள்ளி ஏற்படுது, அங்க போராட்டம் வெடிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. பாத்தீங்களா? அதாவது எப்பாற்பட்ட ஒரு கட்சியில கூட இப்படி நடக்காது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் தொடங்கியிருக்கு. தொடங்கின உடனே இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குதுன்னா, இந்த மாவட்டத்தில் எம்எல் தேவா அவர்கள் பணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு உயிர் காவ வாங்குற அளவுக்கு பண்ணிட்டாரு. தயவு செய்து விஜய் அவர்களே, நீங்க வந்து தயவு செய்து உங்க நிர்வாகிகள் நம்பாம நீங்க பாருங்க உள்ள என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருது. எல்லா ஏரியாலையும் பாத்தீங்கன்னா காசு வாங்கிட்டு தான் பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. இது எங்கெங்கெல்லாம் போய் முடியும்னு சொல்லிட்டு தெரியல. இதே மாதிரி போச்சுன்னு வச்சுங்களேன், 2026 எலெக்ஷன் நிக்க மாட்டீங்க, திருப்பி படத்துக்கு போயிடுவீங்க நீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தாவேகா நிர்வாகிகள் மற்றும் வந்து விஜய் ரசிகர்கள் கவனத்திற்கு, இன்னமும் சினிமால மூழ்கி போய் இருக்காதீங்க. வாங்க, வெளியில வாங்க, வந்து பாருங்க, என்னென்னலாம் உதவி பண்றது பாருங்க.
அரசாங்கத்துக்கு கூட சேர்ந்து அங்கே என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேளுங்க. அதெல்லாம் அரசு அதிகாரிகிட்ட கேட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டு போய் உதவி பண்ணுங்க. சும்மா வந்து இந்த ரீல்ஸ் போட்டுக்கின்னு நடந்து வரும்போது 4 பேர் வருது அப்படியே கத்திக்கின்னு இந்த விஜய் பாட்டை போட்டு டான்ஸ்லாம் ஆடி இருந்தேன்னு வச்சுங்களேன், எல்லாம் வந்து சிரிப்பாங்க. அதனால தயவு செய்து இந்த மாதிரி வந்து சில்லறை வேலைலாம் வச்சுக்காதீங்க. நம்ம எதுக்கு வந்துக்கிறோம்? இது வந்து சினிமா இல்ல. தயவு செய்து பொது வாழ்க்கைக்கு வாங்க. நல்லது பண்றதுலாம் நல்லது பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து வீடியோ வெளியே வரும், இல்லை எல்லாருமே தெரிய வரும்.